ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோனா கோஸ்ட் ஸ்டோரி சீரீஸ் தான். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க கூட படிச்சிருப்பாங்க, நான் என்னென்னு படித்தேன். சரி, ஓகே, ஸ்டோரி படிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது சொல்லு. நீ சொல்லு. அது உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டோரிஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே வச்சிருக்காங்க தெரியுற நம்பருக்கு உங்களோட ஸ்டோரிஸை மெசேஜ் பண்ணுங்கள். கால் மட்டும் வேண்டாம். ஏன்னா மெசேஜ் பண்ணால் தான் என்னால் படித்து சொல்ல முடியும். நீங்கள் ஒரு டைமுக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த டைம் நாங்கள் மறந்துடுவோம். ஏன்னா இவ வந்துட்டு இங்கே இருப்பா, நான் காலேஜில் இருப்பேன். வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். அதனால் மெசேஜ் பண்ணிடுங்க, பெட்டர் ஆப்ஷன். தமிழில் பண்ணாலும் சரி, இங்கிலீஷில் பண்ணாலும் சரி. தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, வேறு எதுவும் தெரியாது. சரி, ஓகே, நான் இப்போ படிக்கிறேன். ஹாய் அக்கா, நான் ரியா. நான் எங்கள் தாத்தாவுக்கு நடந்த கதையை தான் சொல்ல போகிறேன். எங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அப்போது எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்போ நைட் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசு. அதில் யாருமே இல்லை. எங்கள் தாத்தாவும் அவரோட அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அது எப்படி? பேஷண்ட்ஸ் யாரும் இல்லையா? அப்போ எங்கள் தாத்தாவோட அப்பா பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா கீழே படுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு 5 to 6 பெட் தள்ளி ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சான். அப்போ எங்கள் தாத்தா யார் அழுகுறாங்கன்னு பார்க்க பக்கத்தில் போனாங்களாம். அப்போது அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சிருச்சா. அப்போ எங்கள் தாத்தா ஓடி வந்து போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டாராம். அவ்வளோதான் அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா. அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். பாய். ஏன் இப்படி திக்கி படிக்கிற? காலேஜ் தான் நீ படிக்கிற. திக்கா படிச்சு பழகி நீ. எங்கள் அக்கா டைப் பண்ணுற மாதிரியே மெசேஞ்சராக டைப் பண்ணாதான் அப்படியே வேகமாக படிக்க வரும். இல்லைன்னா இப்போ திக்குவாங்க. என் மெசேஜே திக்கிதான் படிக்க சொல்ல போனேன். ஏன்னா எங்கள் அக்கா ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணும், நான் ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணுவேன், எங்கள் அம்மா ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. அம்மா மெசேஜ் எனக்கு காட்டினா ஒவ்வொருத்தர் லாங்குவேஜ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. என் மெசேஜ் அக்கா காட்டினா அக்கா திக்கும், அந்த மாதிரி. சரி, ஓகே. இந்த ஸ்டோரி வந்துட்டு நீ கால் ஆட்டாமல் இருக்கியா? கால் ஆட்டாட்டி கேமரா வாட்டிட்டு இருக்கிற நீனு. இந்த ஸ்டோரி எப்படின்னா, அவங்க சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா அவருக்கு நல்ல பயமாக இருந்திருக்கும். நமக்கு வந்துட்டு எப்படி அது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு. இத்தனைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர்னா அவர் நிறைய க்ரைம்லாம் அந்த மாதிரி பார்த்துருப்பாரு. அதனால அவ்வளோ பயந்துக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் அவர் ஓடி வந்து படுத்ததே தெரிஞ்சு போச்சு அவர் பயந்துட்டாருன்னு சொல்லி. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள்.